இப்போ வந்து நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஹிஸ்டாரியன்ஸ் இந்த முகல் எம்பையர் எப்படி டிக்ளைன் ஆனது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றத பார்க்க போறோம். ஹிஸ்டாரியன்ஸ் ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு விஷயத்துல அவங்களோட குறைய வைக்கல. அவங்க ப்ளேம் பண்ணல. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 எக்ஸ்பிளனேஷன்ஸ் குடுத்துருக்காங்க ஹிஸ்டாரியன்ஸ். ஃபர்ஸ்ட் பார்க்கணும்னா எம்பையர் சென்ட்ரிக். எம்பையர் சென்ட்ரிக் அப்படின்னா இன்டர்னலா நடந்த பிரச்சனையினால இந்த முகல் எம்பையர் எப்படி கொலாப்ஸ் ஆனது அப்படின்றது. ஏன்னா முகல் எம்பையர் அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னு ஒன்று வச்சிருக்குல்ல. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஒர்க் ஆகுறது ஸ்டாப் ஆன காரணத்தினால தான் முகல் எம்பையர் கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சது. எக்ஸாம்பிளுக்கு மன்சப்தாரி சிஸ்டம் ஃபெயில் ஆனது. மன்சப்தாரி சிஸ்டம்ன்றத நம்ம போன வீடியோலே பார்த்துருப்போம். மன்சப் அப்படின்றது ரேங்க், ஒரு ஆஃபீஸரை குறிக்கும் மன்சப்ன்றது. இப்போ அவங்களுக்கு நான் கரெக்டான சேலரி வழங்காத காரணத்தினால அவங்க வந்து மெயின்டைன் பண்ண வேண்டிய மிலிட்ரியை வந்து ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாததுனால இந்த மன்சப்தாரி சிஸ்டம் வந்து ஃபெயில் ஆக ஆரம்பிச்சது. அடுத்து ஜாகிர்தாரி கிரைசிஸ். ஜாகிர்தாரி கிரைசிஸ்ன்றது லேண்ட் ரெவென்யூவை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. மன்சப்க்கு வந்து இப்படி தான் சேலரி கொடுக்கணும் ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. இதில் லேண்ட் ரெவென்யூக்கு லேண்ட் கொடுத்துருப்பாங்கல்ல, டெம்பரவரியாகவும் கொடுத்துருப்பாங்க, பெர்மனெண்ட்டாகவும் நீங்கள் லேண்ட் வச்சுக்கலாம் சில பேருக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த கொடுத்த லேண்ட் வந்து ஒரு கரெக்டான லேண்ட் கொடுக்கறது இல்லை, இவங்களுக்கு இத்தனை பர்சன்ட் உண்டு, அந்த மாதிரி கரெக்டான பர்சன்டேஜ் கொடுக்கறது கிடையாது. அந்த மாதிரி பண்ணும்போது இவங்க லேண்ட் ரெவென்யூ நமக்கு அதிகமாக வேணுன்ற காரணத்தினால விவசாயிகளை சுரண்ட ஆரம்பிச்சாங்க. இதுதான் ஜாகிர்தாரி கிரைசிஸ். அடுத்து வீக் எம்பரர்ஸ். வீக் எம்பரர்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அவுரங்கசீப் இறந்த காரணத்தினால அதுக்கு அப்புறம் வந்த எந்த ரூலர்ஸுமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரூலர் கிடையாது. 1707லேருந்து 1719 வரையும் ஒரு 6 எம்பரர்ஸ் மாறிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல வீக் எம்பரர்ஸ் வந்து எவ்வளோ ரோல் ப்ளே பண்ணியிருக்கு அப்படின்னு பாருங்கள். அடுத்து கோர்ட் பாலிடிக்ஸ். கோர்ட்டில் வந்து நம்ம வாசிர்ன்ற ஒரு போஸ்ட்டை பார்த்துருப்போம். முகல் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்கும்போது வாசிர்ன்ற போஸ்ட் கிங்குக்கு கீழே இருக்கும். வாசிர்ன்றது பிரைம் மினிஸ்டர். அந்த போஸ்டிங்காக அடிச்சுக்க ஆரம்பிச்சாங்க. அடுத்து மிலிட்ரி ஸ்டாக்னன்டேஷன். இந்த மன்சப்தாரிக்கு கீழே தான் வந்து மிலிட்ரி வந்து இருக்கும். இந்த மிலிட்ரியை வந்து கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி அவங்களை கொண்டு வரதுக்கு இவங்களுக்கு கரெக்டான சேலரி தேவைப்படுது. ஸோ இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சேலரி இவங்களுக்கு கொடுக்கணும். ஆனால் இவங்களுக்கே கம்மியாக கொடுக்கறதுனால இவங்க சோல்ஜர்ஸை கரெக்டாக வந்துட்டு மெயின்டைன் பண்ணலை. ஸோ மிலிட்ரி வந்து தேங்கிய நிலையில் தான் இருந்தது. இதனால எம்பையர் வந்து கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சது. அடுத்து ரீஜன் சென்ட்ரிக் வியூ. இது வந்து எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் பற்றி பேசுது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா எம்பையர் வீக்காக ரீஜனல் பவர்ஸ் வந்து பவர்ஃபுல்லாக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ரீஜனல் பவர்ஸ் வந்து இவங்க பேச்ச எதுவும் கேட்காம இருந்த 2 காரணத்தை சொல்கிறாங்க. அப்புறம் ரைஸ் ஆஃப் மராத்தாஸ், ஜாட் சிக்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். பகதூர் ஷாவோட வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி ரீஜனல் பவர்ஸ் வந்து பவர்ஃபுல்லாக ஆக காரணத்தினால முகல் வந்து வீக்காக ஆரம்பித்தாங்க. இன்னொன்று என்ன சொல்லலாம்னா இவங்களோட ரீஜனில் மட்டும்தான் வந்து இண்டிபெண்ட்டாக இருந்தாங்களே தவிர முகலை வந்து வெளியேற்றுற அளவுக்கு இவங்க பவர்ஃபுல்லாம் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு இந்தியாவை வந்து எப்படின்னா ஒரு ரீஜனல் இடத்துல மட்டும்தான் வந்து இண்டிபெண்ட்டாக வச்சிருந்தே தவிர ஹோல் இந்தியாவையும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இதாக வைக்கல. அடுத்து ஜமீன்தாரிஸ் வந்து அட்டானமஸ் ஆக ஆரம்பிச்சாங்க. அவங்க கண்ட்ரோல் பண்ண கூட ஏரியாவை வந்துட்டு அவங்க பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் சக்சஸர் ஸ்டேட்ஸும் எமர்ஜ் ஆக ஆரம்பிச்சு. சக்சஸர் ஸ்டேட்னா இந்த முகல் எம்பையர்லேருந்து பிரிஞ்ச நோபல்ஸ் வந்து ஒரு ஸ்டேட் ஹைதராபாத், அவத் அந்த மாதிரி ஸ்டேட்டில் அவங்க வந்து புதுசாக வந்து ரூல்ஸ் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு கண்ட்ரோலுக்கு கீழே அதை கொண்டு வர ஆரம்பித்தாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு அழிவை நோக்கி போகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ.